புளிச்சிருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை சாப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட்ல நீங்க செய்தீங்கன்னா ஒண்ணு சாப்பிட முடியுங்க, கூட 2 சாப்பிடுவீங்க. அந்த டேஸ்ட்ல நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். உளுந்த வடையில நான் காஞ்சிட்டேன்னா இப்படிதான் பார்ப்பாங்க. விட்டு பார்க்க கூடாதா? விட்டு பாருங்க. நான் செய்துதாரு, நீங்க விட்டு பாருங்க. அந்த அல்சர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் உள்ள வந்து இந்த தயிர் வடையில கண்டிப்பா நான் சொல்லி நான் வைக்கவே மாட்டேங்க. ஒரு வாரத்துல 3-4 நாள் சும்மா சாதாரணமா ஆயில் ஃபுட் அந்த வடையை சாப்பிடாத நம்ம இப்படி சாப்பிடும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வடபதி சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு தயிர் வடை. ஓகே, ஏன் அந்த வடையை நான் வந்து ஒரு ரெசிபியை இப்போ சீக்கிரம் போடுவேன்னா அது வடை சீக்கிரம் யாருக்கு டேஸ்ட் பிடிக்காது, புளிச்சு இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை சாப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட்ல நீங்க செய்தீங்கன்னா ஒண்ணு சாப்பிட முடியுங்க, கூட 2 சாப்பிடுவீங்க. அந்த டேஸ்ட்ல நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் உளுந்த வடையில. அதுலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தே இருக்கு. உளுந்து அதுல இருக்குது. தயிர் வந்து எல்லாரும் ஃபேட்டுன்னு சொல்லாங்க, ஃபேட்டே கிடையாது. அது வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு கூலிங்கா கொடுக்கக்கூடிய ஒரே ஐட்டம் உளுந்து. தயிர் எல்லாமே நல்ல உடம்புக்கு ரொம்ப கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சம்மர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தான் மேக்சிமம் கடையில வியாபாரம் நடக்கும். எதுக்குன்னா ஜீரணமும் ஆகும், வயிறு ஃபுல்ஃபில்லா ஆகும், வயிற்றுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, அதனாலதான் இதை வந்து அந்த சமயம்ல நிறைய சாப்பிட்டுருக்காங்க, நிறைய சாப்பிடுவாங்க. இப்பவுமே அந்த மாதிரி நிறைய கடைகள்ல தயிர் வடை இருக்கு. பருப்பு வடை, உள்ளி வடை, சமோசா, பப்ஸ் இருந்தாலும் இந்த இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்கள்ல நானும் ஒண்ணு, எங்க அப்பாவும் ஒண்ணு. எங்க வீட்டுக்கார் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா அவரே அதை புளிக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி இல்ல, தயிர் வடைய அது 1 மணிக்குள்ள புளிச்சிரும் அப்படிம்பாங்க. இந்த மெத்தட்ல நம்ம செய்தோன்னு உண்டு. ஏன்னா இதுல ஒரு சீக்ரெட் சேர்ப்பேன். மெத்தட்ல செய்தோம்னா சீக்கிரம் புளிக்காது. அதே மாதிரி உளுந்த வடை போட தெரியாத ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் இந்த இது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்லல. அது எப்படி அரைக்கணும், எப்படி வடை போடணும்னு நம்ம இப்படி இதில் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் உளுந்த நல்லா கோர வச்சு தண்ணியும் இது பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி உலக வச்சிருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லாம மட்டும்தான் நம்ம உளுந்த வடையை அரைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே கிடையாது. உளுந்த வடை அரைக்கும் போது உளுந்து அரைக்கும் போது சூடு ஏறக்கூடாது, ஏன்னா மாவு பொங்காது. இதுதான் கான்செப்ட். தோசைக்காக இருக்கட்டும், உளுந்த வடைக்காக இருக்கட்டும், உளுந்து அரைக்கும் போது மிக்சியில அரைச்சா கண்டிப்பா சூடு ஏறும். ஓகே, அந்த சூடு ஏறாம இருக்க என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப் வச்சுடுங்க, எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால ஐஸ் கியூப் இருந்திருக்காது. வந்து 2 டைமா போட்டு அரைப்பேன். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை போட்டுட்டு விட்டனா இது கூட ஃபர்ஸ்ட் இதை லைட்டா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம ஐஸ் கியூப் ஆட் பண்ணணும். தண்ணி இல்லாம அரைச்சா இப்படிதான் அரைக்க முடியும். சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஐஸ் கியூப் இருக்குல்ல, நிறைய போட வேண்டாம், 2 அணம். இந்த ஐஸ் கியூப் போட்டு அரைச்சோம்னா பாருங்க, அந்த மிக்ஸி சுடுதா என்ன நீங்க சொல்லணும்னா தொட்டு பாருங்க. இல்ல அது வெளியிலே தெரியும். இப்ப அந்த கூலிங் நமக்கு வந்து மாவு தண்ணியாவும் ஆகாது, மிக்ஸி சூடாகவும் செய்யாது. பச்சரிசி எதுவுமே நான் ஆட் பண்ணல. இனிமேல் வந்து இது நம்ம விரவதுலதான் மெத்தேடே இருக்கு. கட்டி அரைக்கிறது எப்படின்னு பாத்துட்டீங்களா? இதுதான் மெத்தேடு. வேற எல்லாரும் சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தி அரைச்சோம்னா பச்சரிசி கண்டிப்பா போட வேண்டியது வரும். சில டைம் பச்சரிசி கொஞ்சம் கூடிட்டுன்னு வைங்களேன், 1 ஸ்பூனுக்கு கூட 1 ஸ்பூன் நம்ம பச்சரிசி போட்டு அரைச்சு இந்த வடை வந்து ஸ்மூத்தா வராது, கல்லு கணக்கா இருக்கும். ஆனா தயிர் வடை, சாம்பார் வடை, சும்மா சாதா வடை சட்னி வச்சு சாப்பிட்டா சாஃப்டா இருந்தா மட்டுமே சாப்பிட முடியும். கண்டிப்பா இது அது போல வைக்க வேண்டியதுதான். நீ அரைச்சிட்டு பார்ப்போமா? உப்போ ஒண்ணுமே நம்ம இன்னும் சேர்க்கலன்னா அந்த மிக்ஸி கழுவி அந்த உடுவல்ல அந்த மாதிரிலாம் இதுல செய்ய முடியாது. ஏன்னா தண்ணி ஊத்த விடாதுல, அதனால தண்ணியே சேர்க்காம நம்ம ஒரு சூப்பரா ஒரு உளுந்த வடைக்கு அரைச்சு எடுத்தாச்சு மிக்சியில.
முடிஞ்சா இனிமேல் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா விரைவி வச்சிட போறேன். அதுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போடணும். இன்னைக்கு நான் இது கூட ஆட் பண்ணது வெறும் அது என்னது உள்ளி, வெங்காயம் கூட நல்ல மிளகு வேணும்னா ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா வேணும்ல? பச்சை மிளகா வேண்டாம், ஏன்னா நம்ம சாப்பிடும் போது பட்டு வாய்க்குள்ள போச்சுன்னா அது ஒரு எரிப்பா இருக்கும். ஓகே, அதனால உள்ளி மட்டும் ஒரு பொறுன்னு இருக்கணும். அதுக்காக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணதுலதான் இதுல மேட்ரே இருக்கு. தண்ணி ஒன்றும் சேர்க்கல, மாவு கட்டியா இருக்கு. இது சென்டர்ல கைவிட்டு இப்படி பண்ணணும். பக்குவத்திற்கு வந்து விட்டது. இன்னும் நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விரவி வச்சிட்டோம்ல, இனிமேல் எண்ணெய் எல்லாம் காஞ்சி நம்ம சுட ஆரம்பிப்போம் தெரியுமா, அது அப்பவும் இது போல நம்ம விரவி வச்சிட்டோம்னா நம்ம வடை சுடக்கூடிய அளவுக்கு ரெடி ஆயிடும். ஓகே, மீதி எண்ணெய் காய வைப்போம். எண்ணெய் காய ஆரம்பிச்சிட்டா என்ன நல்லா கை வச்சுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் காஞ்சிட்டேன்னா இப்படிதான் பார்க்கணும். கை விட்டு பார்க்க கூடாதா? விட்டு பாருங்க, நான் செய்துதாரு, நீங்க விட்டு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா சுட்டுட்டுன்னு வைங்களாம், காஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் ஒரு சிம்ல வச்சு வடையை போடணும், அடுத்தால மீடியத்துல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குதான் இந்த வடை சுடும்போது கொஞ்சம் எண்ணெய் என்ன செய்யணும், காயணும். போட்டுருவோமா? இப்படி தண்ணிய கைய வந்து தண்ணியில முக்கணும், முக்கிட்டு என்ன இருக்கலாம் இப்படி எடுக்கணும். எடுத்து அப்படி உருளுதா, உருண்ட உடனே இது ஒரு ஓட்டை. ஃபர்ஸ்ட் அப்படிதான் வரும், ரொம்ப சைஸாலாம் வராது. நம்ம போட போட போடங்க கையில என்ன அப்படி வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஒவ்வொரு வடைக்கும் தண்ணி தொடர்னா அப்படி தொடர்ந்தா ஸ்டார்டிங்ல உள்ளவங்க தொட்டுக்கிடுங்க, கடைசியில. ஆமா, என்னைக்குமே ஷேப் எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கா. நானுமே எவ்வளவு நாள் கழிச்சு இது ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் தெரியுமா. சுட்டிருக்கோம்ல, சுட்டிருக்கோம் இல்ல, நம்ம முந்தி அடிக்கடி கடையில தானே வாங்குவோம், இப்ப அப்படி கிடையாது. ஒரு அரை கப்பு உளுந்து போட்டோம்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வடை எப்படி இருக்குன்னு மேல்டாக்ல எடுத்து இப்படி தொட்டுட்டு இப்படின்னா இருக்கலாம், இப்படி மேல்டாக்ல இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு தண்ணி லைட்டா தான் தொட்டுட்டு நம்ம இப்படி வச்சுட்டா வரும். அது மாதிரி சிம்ல வச்சு வேக வைக்க கூடாது, ஏன்னா உளுந்த விட சாப்பிட்டு பார்த்தீங்களா சீக்கிரம் வெந்துரும். அதுக்காக வேகாமலே இருக்கக்கூடாது. உப்பு எல்லாம் போட்டோம்னா நீங்க சவுண்டு போட்டீங்க. உப்பும் உள்ளி மட்டும் தான் நான் இதுல போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம தயிர் வடையில கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை எல்லாமே நான் ஆட் பண்ணேன். காரா புஞ்சி எல்லாம் போடுவோம்ல, அதனால எல்லா வெஞ்சனமும் போட்டு சாப்பிடறத விட எதுலயாவது ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு டேஸ்ட் போடலாம்னா இதுல உள்ளி மட்டும் போட்டுருக்கேன், உள்ளியும் உப்பும். இது பார்ப்போமா? பொறு தான் இருக்கும். சேம் ப்ராசஸ் தான். கையில தண்ணியை முக்கணும். ஆனா இப்படி உள்ள விட்டு எடுக்காம மேல்டால நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து என்ன சுடு கையில சுற்றுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல போடுறது, சைவமா போட்டா போடுறது.
நீ அவளை சுட்டுட்டு பார்ப்போம். ம். சரியா? வடை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கு. நம்ம காரா பூந்திக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம். காரா பூந்திக்கு வேற ரொம்ப சிம்பிளான வேலை தான். கடலை மாவு உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, நம்ம கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம். லைட்டா மஞ்சள் பொடி, ம். ஒரு டார்க் கலர் வரதுக்காக வேண்டி ம். வத்தல் பொடி, உப்பு பொடி, காயப்பொடி. கண்டிப்பா காயப்பொடி சேர்க்கணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நிறைய சேர்க்க கூடாது. ஆமா. இட்லி மாவு பேட்டர்னுக்கு வந்தா போதும். நான் கை விட்டு தான் கரைக்க போறேன். கை வச்சு கரைக்கிறது எதுக்குன்னா அந்த இதே மாதிரி இந்த உருண்டு உருண்டு வராது. ஆமா. இப்ப வந்து நம்ம இதை கரைச்சிட்டோமா, ம். இந்த ஹோல் தான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. சரி. சரியா? நம்ம இதுல ஊத்தி பார்ப்போம். ஓகேயா? ஊத்திட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ல வச்சு தேய்ச்சா வரணும். குறைவா ஊற்றி பண்ணது. இது சின்ன ஸ்பூனா கொஞ்சம் அது அகப்ப பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. ஆனா அது வந்து ஹோல் வந்து ரொம்ப சின்ன ஹோல். ஆமா. அதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இப்படி ட்ரை பண்ணலாமே பார்த்தேன். கண்ணாப்பு எல்லாம் பெரிய கண்ணாப்பு வச்சிருப்பாங்க. ஆமா. அது தொழில் பிசினஸ் இல்ல. ஆமா. மெத்தட் இதுதான். புரிஞ்சா? கட்ட வந்துட்டா இதுதான். நான் சிம்ல தான் கேஸ வச்சிருக்கேன். எல்லாம் சர பிடிச்ச வேலைன்ட்டு செய்யாத ஒரு வேலைகள் இதுதானே. கண்டிப்பா செஞ்சு குடிக்கும்போது அதுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுனால நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஆனா நம்ம பூந்தி பண்ணதுக்கு இந்த மசாலா போடக்கூடாது, வத்தல் பொடி போடக்கூடாது. பூந்தி இப்படி தானே பண்ணுவாங்க. ஆமா, அது வெறும் கடலை மாவு மாவு மட்டும் பண்ணிக்கிட்டு செய்யணும். திரும்ப சீனி பாவுல போட்டு இடிச்சு எடுத்து ஊத்திட வேண்டியது. லட்டு ரெடி. இந்த இருக்கு. இந்த பாருங்க, இதுல நான் ஊத்தி காண்பிக்கிறேன். பெருசா இருக்கு. பெருசா இல்ல, ஆப்ப பெருசு. அந்த ஹோல் வந்து ரொம்ப பொடிசு. இதுமே நல்ல இந்த கலர்ல செவந்து வரணும் ஒரு பொருள். ஆமா. ஓவர் சைஸ்ல வந்து இந்த மேல இப்படி எடுத்து பார்த்தா இங்க பாருங்க. கண்டிப்பா பாதி இந்த ஸ்பூன்ல இருந்து கீழே விடும்ல. கண்ணாப்பன்னு சொல்லுவாங்க. அது பெருசா இருந்ததுன்னா ஆமா, அது அதை வச்சு தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வீட்டுல எல்லாம் இருக்கும். இரும்புல வச்சிருக்கோம். அப்படியே கோரி அப்படி ஊத்திடலாம். நீங்க எப்படி பேசுவீங்க? எழுத எழுச்சி இதுல மாவுகளை வைக்கிறீங்க. வந்து அவ்வளவுதானே இருக்கு. எல்லாமே கைதான். நம்ம ஸ்டைல மாறினோம்னா எல்லாமே ஸ்டைல மாறிடுது. கூட நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுருவோம். அடுத்தது நம்ம என்ன சேர்க்கணும்னா வெள்ளைப்பூடு போடணும். இந்த இடம் நம்ம நீட்டா தொடச்சி தானே வச்சிருக்கோம்.
எதுக்கு நாம தனிப்பட்ட முறையில போட்டோம்னா ரொம்ப தரைக்கும். கண்டிப்பா. அதுக்காக வேண்டிதான் காரா பூந்தி கண்டிப்பா செய்யும் போது வெள்ளைப்பூடு எல்லாமே போடணும். ஏன்னா கடலை மாவு பார்த்தீங்களா, போட்டுட்டு இப்படி தள்ளல். இனிமே நான் என்ன செய்வேன், போட்டுறேன் தள்ளி நில்லுங்க. தள்ளாம போட்டா இதுவுமே வெடிக்கும். எடுத்துருவோம். ஆமா, ஏன்னா கருகிட்டு லைட்டா. இது அப்படியே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வத்தல் பொடி சேர்த்துட்டோம், அப்படி இல்லைனாலும் லாஸ்ட்டுமே இது கூட சேர்க்கலாம். தயிர் வடை புளிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்ப்பேன் சொன்னல. தேங்காய் ரொம்ப எடுக்க வேண்டாம், 1 ஸ்பூன் போல. ஆமா, 1 ஸ்பூன் எடுக்கணும். இது கூட வந்து ஜீரகம் ஆட் பண்ணணும், போட்டு கொஞ்சம் நைஸாவே அரைக்கணும். அரைச்சிட்டு பார்ப்போம். தேங்காயும் ஜீரகமும் நம்ம அரைச்சு எடுத்துட்டோமா, இனிமேல் இது கூட தயிர். நம்ம கடையில உள்ள தயிர் தான் சேர்க்கும். உப்பு எதுவுமே போடல, ஏன்னா எல்லாத்துமே நம்ம உப்பு நிறைய ஆட் பண்ணிருக்கோம், அதனால ஆட் பண்ண வேண்டாம். இந்த இதுல இருக்கணும். இனி நம்ம பிளேட்டிங் பண்ணுவோமா? ஓகே. என்ன செய்யணும், ஒரு பிளேட் எடுப்போம். பிளேட்ல தயிர் உடைக்கிறதுக்கா? கிண்ணத்துல எல்லாம் வைப்பாங்க. கிண்ணத்துல நம்ம கடையில கிடைக்கும், இது பிளேட்ல வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த வடை வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் என்ன செய்யணும், தண்ணியில முக்கி போடணும். உடனே நம்ம சாப்பிடணும் உள்ளவங்க, இது நமக்கு நல்லா சாஃப்டா தான் இருக்கு. ஆனாலும் நான் லைட்டா இப்படி டிப் பண்ணிட்டு புளியணும். இது வச்சுட்டு நான் வந்து 5 வடை சாப்பிட்டா முக்கி வைக்கேன். இது எல்லாமே என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இது பண்ணுவோமோ, இப்போ ஊத்துவோமோ தயிர், அது அப்சர்வ் ஆயிரும். அப்படி இருந்தாலும் போதும், அது இல்ல நம்ம அவங்க டிப் பண்ணி வச்சுட்டோம்னா அதுல டிஃபரன்ஸ காமிச்சு தருவேன். என்ன செய்யணும்னா இந்த நம்ம தண்ணியில முக்கி வச்சிடலாம், அந்த தயிர் உடனே அப்சர்வ் ஆகும். இது வந்து கொஞ்சம் லேட்டா. கரெக்ட். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம், புரிஞ்சா? இது வந்து சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ வந்த உடனே நம்ம இன்ஸ்டன்டா டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தண்ணியில டிப் பண்ணி எடுத்து கொடுக்கணும். புளிக்க எடுக்க ஒண்ணு செய்ய, நம்ம இதுல தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய் வந்து ஒரு ஸ்வீட்னஸ், புளிப்பை கொஞ்சம் அப்சர்வ் ஆக்கிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே என்ன செய்யலாம் போடலாம். ஆனா நம்ம இது சாப்பிடும் போது போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா ரொம்ப காரப்பொடி போட்டதில்லை. கேரட், அப்புறம் இந்த கொத்தமல்லி, வேணும்னா உள்ளே லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் தயிர் வடை ரெசிபி. பாருங்க.
மாதிரி இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்ல மாட்டேன். கடையில இருந்து நம்ம வடை வாங்கினா கூட எந்த ஒரு வடையுமே தண்ணியில டிப் பண்ணணும், தேங்காய் அரைச்சு தயிர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் எல்லாம் இதுல சேர்க்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே டைஜஷன். பெப்பர் மட்டும் தான் நம்ம சேர்க்கல. ஏன்னா ஜீரகம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கனால கண்டிப்பா செமிக்கும். ரெண்டாவது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, கூலிங். அந்த அல்சர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் உள்ள வந்து இந்த தயிர் வடையெல்லாம் கண்டிப்பா நான் சொல்லி நான் வைக்கவே மாட்டேங்க. ஒரு வாரத்துல 3-4 நாள் சும்மா சாதாரணமா ஆயில் ஃபுட் அந்த வடையை சாப்பிடாத நம்ம இப்படி சாப்பிடும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 4-5-6 வீடியோ 7 வீடியோ போட்டதுலேயே பரவாயில்ல. எனக்கு வந்து இவ்வளவு தூரம் கமெண்டா இருக்கட்டும், லைக்கா இருக்கட்டும், லைக் தான் இந்த இடம் ரொம்ப கூடுதல். ஓகே, உங்களுக்கு என்னென்ன டிஷ் வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் இது போல புதுசா ஓல்டு மெத்தட்ல உள்ள சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் இந்த வடமொழி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ண பார்க்க மீண்டும் இன்னொரு வீடியோல சொல்றேன். பாய்.